ஹலோ மக்களே! இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூட வந்து வீட்லயே எப்படி வளர்க்கலான்னு சொல்லிட்டு தான். பாருங்க, எங்க வீட்ல எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. 1 மாத பயிர் இது. இது வந்து கோடை மழை பெஞ்சனால கொஞ்சமா சாஞ்சிருச்சு. இதனோட வேர் பகுதியில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா எடுத்து பார்க்கலாம். நான் மொத்தமா ஒரு ஆழமா குழி நோண்டி ஒரு முதிர்ந்த வெள்ளை பூண்ட வந்து ஃபுல்லா அப்படியே போட்டுட்டேன். அது அழகா 1 மாசம் கழிச்சு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பயிரா வந்துடுச்சு. இப்ப மழை வந்தனால சாஞ்சிருச்சு. வாங்க, வேர்கள் வந்து இருக்க புடிச்சிருக்கிறனால கொஞ்சம் வரமாட்டேங்குது. பைய எடுத்து பார்ப்போம். எவ்வளோ அழகா வேர்கள் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க மக்களே, எவ்வளோ அழகா வேர்கள் இருக்குன்னு. நான் உங்களுக்கு தண்ணியில் அலசிட்டு காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொரு வெள்ளைப்பூடுல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ அழகான வேர்க்கால்கள் கிடச்சிருக்கு பாருங்க. பைய எடுக்கணும், அந்த வேர்கள் ஆகாமல் எடுக்கணும். பாருங்க, தண்ணியில் அலசிட்டு காட்டுறேன் பாருங்க. சூப்பராக வேர்க்காடுகள் அழகாக வந்திருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து பார்த்துட்ருப்போம். நீங்களும் வெள்ளைப்பூடு வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு க்ரோ பேக்கா சரி, இடம் இருந்தாலும் சரி, அழகாக இது மாதிரி ஒரு முதிர்ந்த வெள்ளைப்பூடுகளை ஊனி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வேர் பகுதிகளோட இவ்வளோ சூப்பராக வளர்ந்துடும். 1 மாத பயிர் இது. பாருங்கள், வேர்கள் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு இவ்வளோ வெள்ளைப்பூடு வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நான் தனித்தனி இடத்துல கொஞ்சம் கேப்பிட்டு வைக்க போகிறேன் ஒவ்வொரு வெள்ளைப்பூடுகளுக்கும். இப்போ வந்து நம்ம மொத்தமாக வச்சுருந்தோம், குப்புன்னு முளைச்சி வந்துருச்சு. 1 மாத பயிர் இது. இதை வந்து நான் வந்து தனித்தனியாக வைக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து இது 1 வருஷம் 9 மாதம் ஆகும் இந்த வெள்ளைப்பூடுகள் கிடைக்க. போன வருஷம் நாங்கள் கொஞ்சம் வளர்த்தோம், அதே மாதிரி இந்த வருஷம் போட்டோம். சூப்பராக வளர்ந்துருக்கு. பாருங்கள் மக்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் முதிர்ந்த வெள்ளைப்பூடுகளை இது மாதிரி நல்லா ஆழமாக குழி நோண்டி மூடி வச்சுட்டு அதுகளுக்கு தொழு உரம், ஃபெர்டிலைசர் எல்லாம் போட்டுட்டு வாங்க. 1 மாதத்தில் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக அழகாக வளர்ந்துடும். இதை எடுத்து நம்ம தனித்தனியாக கேப்பிட்டு ஊனி வச்சு பார்ப்போம். சூப்பராக வளரும். நாங்கள் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் போன வருஷம் வளர்த்துருந்தோம், திரும்ப இந்த வருஷம் போட்டிருந்தோம். சூப்பராக வளர்ந்துருச்சு. வேர்க்கால்களும் அழகாகவே வளர்ந்துருக்கு வெள்ளைப்பூடில். இதை வந்து நாங்கள் தனித்தனியாக ஊனி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வேணால் நான் உங்களுக்கு வந்து எப்படி ஊனி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன். அதுக்கு வந்து அதே மாதிரி எந்த ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி 2 டேஸாக தயார்படுத்திட்டு வந்துட்டு அப்புறம் தான் ஊனணும். தொழு உரங்கள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கணும். அப்புறம் தான் ஊன ஆரம்பிக்கணும். நாங்கள் இப்போ ஊன போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான் மக்களே. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸு, ஷார்ட்ஸு எப்படி செடி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ மக்களே.